தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆளுநர்களும் ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாகவே செயல்படுகிறார்கள். இதற்கு முன்பாக திமுக ஆட்சியில் இருந்த ஆளுநர் திரு ரவி அவர்கள் சனாதனத்தை உயர்த்தி பிடித்தார். தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்டார். குறிப்பாக திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசினார். அதேபோல வள்ளலாருக்கு காவிசாயம் பூசினார். வள்ளலார் சனாதனவாதி என்ற வகையிலே பேசினார். மிகப்பெரிய எதிர்ப்புகளும் கண்டனங்களும் அவருக்கு எதிராக எழுந்தது. அதேபோல இந்தியாவை வழிநடத்துவது சனாதன தர்மம்தான், ரிஷிகள்தான் இந்தியாவை வழிநடத்தினார்கள். இந்தியாவின் சிறப்பிற்கு காரணம் சனாதனம் தர்மம்தான் என்கிற வகையிலே தொடர்ச்சியாக பேசி வந்தார். அதேபோல தற்போது வந்திருக்கக்கூடிய ஆளுநர் திரு அர்லேக்கர் அவர்களும் ஒரு அரசு நிகழ்ச்சியில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்த வகையிலே ஒரு புகைப்படத்தை வைத்து அவருக்கு மரியாதை செலுத்தியதாக நாம் பார்த்தோம். ஆனால் இந்த செயல்பாடு திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தியதாக நாங்கள் பார்க்கவில்லை, திருவள்ளுவரை அவமதித்ததாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் திருவள்ளுவர் ஒரு மதத்திற்கானவர் அல்ல, அவர் மதசார்பற்றவர். திருக்குறள் ஒரு மதத்திற்கானது அல்ல, இது உலக மாந்தருக்கானது. உலக மாந்தரனுடைய ஒழுக்க நெறியை, உலக மாந்தரனுடைய வாழ்க்கை முறையை போதிக்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நூல், ஒரு மகத்தான ஒரு ஆளுமை திருவள்ளுவர். அவரை ஒரு சனாதனவாதியாக சித்தரிக்கக்கூடிய போக்கை தொடர்ச்சியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு நபராக இந்த ஆளுநர்கள் தொடர்ச்சியாக செயல்படுகிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த செயலை உடனடியாக திரு ஆளுநர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் இதற்கு எதிராக கண்டன குரல்களையும் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்துவோம்.